வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஹோல்டிங்கின் ஸ்பெசிஃபிசிட்டியை பற்றி. ஹோல்டிங் மூலம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கம்பெனியையும் ஒன்று கூட்டி நடத்தலாம். ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஃபார்ம் ஜுரிடிக்கில் என்றாலும் திறக்கலாம். SAS, SASU, SARL, SERL, SA, சொசைட்டி சிவில். ஆனால் நீங்கள் திறக்கிற ஃபார்ம் ஜுரிடிக்கை பொறுத்து அசோசியே எவ்வளவு வேணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி, கேபிட்டல், அப்போ அதுகள் மாறுபடும். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஹோல்டிங் கம்பெனி மேலே இருக்கும். கீழே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸோடு நீங்கள் வச்சுருந்தீங்களா இது உங்களுக்கு பிரயோசனப்படும். மற்றது அல்லாட்டிக்கு வேற ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய லாபம் அதில் கிடைக்குது, அந்த லாபத்தை எடுத்து வேறு கம்பெனியில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களென்றாலோ இந்த ஹோல்டிங் கம்பெனி திறக்கிறது உங்களுக்கு பிரயோசனப்படும். ஹோல்டிங் பலவிதம் இருக்குது. அதில் ஹோல்டிங் பசிவ்னு சொல்கிறது ஆப்ரேட்டிங் கம்பெனிஸின் லாபத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுற மட்டும்தான் அந்த கம்பெனின்ற வேலை. அதால் தேவையாக எடுக்க தேவையில்லை. ஹோல்டிங் ஆக்டிவ்னு சொல்கிறது அது உங்களோட ஆப்ரேட்டிங் கம்பெனியில் நடத்துறதுக்கு உதவி செஞ்சோன்னு இருக்கும். எப்படின்னா இப்போ ஹோல்டிங்குக்குள்ள ஒரு குந்தாபில் எடுத்தீங்களா அவர் உங்களோட எல்லா கம்பெனிகளுக்குமே குந்தாபிலிட்டி செய்வார். இப்போ அந்த ஹோல்டிங் கம்பெனி இன்வாய்ஸ் செஞ்சு ஃபேக்சர் எல்லா கம்பெனிக்கும் அனுப்பிக்க அவியல் திருப்பி உங்களோட ஹோல்டிங் கம்பெனிக்கு பே பண்ணுவினோம். அப்படியே அந்த சில விஷயங்கள் செய்யலாம். அதால் நீங்கள் ஹோல்டிங் ஆக்டிவ் வச்சுருக்கிறீங்களா நீங்கள் தேவையான ஆப்ஷன் எடுக்கலாம். ஹோல்டிங்கை எப்போ எப்படி திறக்கிறது? நார்மலாக ஒருத்தர் ஒரு கம்பெனி திறக்க அவர்கிட்ட பிஸ்னஸ் நடக்குமா நடக்காதா, வருமானம் வருமா, லாபம் நிறைய வருமானெல்லாம் தெரியாது. அதால் ஒருத்தரும் இப்போ தொடக்கத்திலேயே ஹோல்டிங்கை திறக்கிற இல்லை. நீங்கள் ஒரு ஹோல்டிங்கை திறக்க போகிறீங்களா உங்களோட ஆப்ரேட்டிங் கம்பெனியோட சீட்டை ஹோல்டிங்குக்கு கொடுக்க வேணும். அதால் நீங்கள் ஹோல்டிங்குக்கு சொந்தக்காரனாகுவீங்கள். ஆனால் அந்த ஆப்ரேட்டிங் கம்பெனிகளுக்கு ஹோல்டிங் தான் சொந்தக்காரர். அல்லாட்டிக்கு உங்களோட ஆப்ரேட்டிங் கம்பெனி சீட்டை ஹோல்டிங்குக்கு விற்கிற மாதிரி செய்யலாம். அப்படி விற்கிற மாதிரி செய்யக்க ப்ளூ வேல்யூவில் நீங்கள் அம்போ கட்ட வேண்டி வரும். மற்றது ஹோல்டிங் கம்பெனி உங்களுக்கு கடன்காரன் மாதிரி வரும். என்னென்னா நீங்கள் விற்கிறது அப்போ அவர் வாங்குறது அப்படின்னு செய்யக்க. ஏன் நீங்கள் ஹோல்டிங் முக்கியமாக வச்சிருக்கணுமெண்டா அம்போக்கு நீங்கள் ரெஜிம் மேர்ஃபி எடுத்தீங்களா உங்களோட ஆப்ரேட்டிங் கம்பெனிகள் உங்களுக்கு கொடுக்குற லாபத்தில் 95% அம்போ கட்ட தேவையில்லை. மற்றது நீங்கள் இன்டெகிரேஷன் ஃபிஸ்கலும் எடுக்கலாம். அப்படின்றக்க நீங்கள் எல்லா ஆப்ரேட்டிங் கம்பெனிஸின் ரிசல்ட்டாவையும் ஹோல்டிங் கம்பெனிக்கு ஏற்றி போட்டு அதில் நீங்கள் அம்போ கட்டுவீங்கள். அப்படின்றக்க நீங்கள் சில கம்பெனிஸ் நட்டத்தில் இருக்கும், சில கம்பெனிஸ் நிறைய சம்பாதிக்கும். அப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இஎஸ்ஸை கட்டலாம். ஒப்ளிகேஷன் பொறுத்த மட்டுக்கு நீங்கள் சேஃபு கட்ட வேணும், கட்டாயம் கொந்தாபிலிட்டி செய்ய வேணும். அந்த ஆப்ரேட்டிங் கம்பெனிக்கும் ஹோல்டிங் கம்பெனிக்கும் ஏதாவது பிஸ்னஸ் டீலிங் வச்சுருந்தீங்கன்னா கோமோஷன்கள் அக்ரிமோங்கள் எழுத வேணும். வருஷத்துக்கு வருஷம் பிலோன் செய்ய வேணும். அதை அப்ரூவே பண்ணணும். அப்ரூவே பண்ணி ஒரு மாதத்தில் அதை பப்ளிஷ் பண்ணணும். வாடா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க.